டேய் அழகப்பா, அடுத்தது நீதா பாடு. வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, என் கண்ணு மணிக்கு இந்த காளைய பிடிக்கலையா. வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, என் கண்ணு மணிக்கு இந்த காளைய பிடிக்கலையா. செந்தலே கொஞ்சம் நீ கேளு இந்த செய்திய அங்கு நீ கூறு. ஏ தெந்தலே கொஞ்சம் நீ கேளு இந்த செய்திய அங்கு நீ கூறு. ஒரு பூவும் திரு காத்தும் தனியாகாது. வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, என் கண்ணு மணிக்கு இந்த காளைய பிடிக்கலையா. அடுத்தது இது மாப்பிள்ளைகள் ஸ்பெஷல் இல்லையா, நம்ம மாப்பிள்ளை முத்தரசன் பாட போறார். Come on, start the music. Come on, start the music. வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன். மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன். வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. Stop it! Yava. எவளா? எப்போ பார்த்தாலும் வெண்ணிலா 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 புராணமாவே இருக்கு. திரும்ப திரும்ப எனக்கு கேக்குறதுக்கு அப்படியே சலிப்பா இருக்கு மாமா. ஸ்வேதா, எனக்கு சித்ரா பௌர்ணமி அப்படியே யதார்த்தமா பாடிட்டு இருந்தோம், அதனால நிலவை பத்தி பாடணும், அவ்வளவுதான். இதுக்கு ஏன் நீ இரு நான் பேசிக்கிறேன். இத பாரு ஸ்வேதா, வெண்ணிலா பேர்ல நிறைய பாட்டு இருக்கு, அதான் பாடணும். ஸ்வேதாங்கிற பேர்ல எந்த பாட்டும் இல்ல. அப்படி ஏதாவது பாட்டு இருந்தா எங்களுக்கு பாடி காட்டு, நாங்க எல்லாரும் பாடுறோம். என்ன நக்கலா? இல்ல விக்கலு. இப்ப என்ன உன் பிரச்சனை? சந்தோஷமா எல்லாம் ஒன்னா உட்காந்து பாடிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுக்கெல்லாமா தகராறு பண்ணுவேன்? நாங்க வேணா போயிட்டுமா? வாங்க போலாம். என்ன மாமா, என்ன இது? நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போறாங்க. இப்போ கூட நீங்க வெண்ணிலா வெண்ணிலான்னு உருகி உருகி பாடுவீங்க, அதை நான் கண்டும் காணாம இருக்கணும், அப்படித்தானே? இப்போ நீங்க கீழே போயிட்டா பானது இல்ல நாடுமா? நல்லா சமாளிக்கிறீங்க மாமா. இத பாரு, நாளைக்கு சபையில் எல்லாரும் முன்னாடியும் வச்சு தேதியை குறிக்க தான் போறாங்க. அதுக்கு என்ன? அதனால என்னன்னு கேக்குறேன். ஆமா, பாடின அங்கேயும் வந்து வெண்ணிலா பத்தி தான் பாடுவேன். என்ன பண்ணுவேன்? இது மாதிரி யார் வேணா என்ன வேணா எப்படி வேணா என்ன வேணாலும் குறிச்சிட்டு போட்டோம். ஆனா உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போறது இல்ல, அது ஏத்திக்கோ. அதை புரிஞ்சுக்காம ஏன் தேவையில்லாம கூச்சல் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி நீ? அதனால அடுத்தவங்க சந்தோஷமான உனக்கு பிடிக்காது. வாங்க நம்ம போவோம். டோட்டலா எல்லாருடைய மூடு ஸ்பாயில் பண்றதுக்குன்னு இவ கிளம்பி வரா. ஸ்வேதா, என்ன இங்க பாரு ஸ்வேதா, இந்த ஜல்லடைய வச்சுதான் வெண்ணிலாவும் ஜனனியும் இது மூலமா நிலாவை பார்த்துட்டு இத சட்டுன்னு திருப்பி தன்னை கட்டிக்க போறவரு இதுக்குள்ள தெரியறாரான்னு பார்த்தாங்க. அது கூட மாமா போறதுக்குள்ள நான் பாக்குறேன்.
என்ன ஸ்வேதா இது எதுக்கு ஏன் மேல தூக்கி எறிகிற? நீங்க ஏன் வருது இப்ப மாடிக்கு வந்து தொலைஞ்சீங்க? என்னது வந்து தொலைக்கிறேனா? அம்மா கூப்பிட சொன்னாங்கன்னு உனக்கு கூப்பிட வந்தா ஏன் மேலே எரிஞ்சு விழற? வர வர நீ பிரஷர் குக்கர் மாதிரி ஆயிட்டே போற. பார்த்து வெடிச்சிட போற. எல்லாரும் கொஞ்சி குழாவி கூத்தடிக்கிறாங்க. நான் வந்து அதை கேட்ட தப்பா? நான் பிரஷர் குக்கரா? இந்த மருது வேற தேவையில்லாம பேசிட்டு போறாரு. எனக்கு அப்படியே என்னையே முறைக்கிற ஸ்வேதா? முறைக்காம என்ன பண்ண சொல்றேன்? நான் பாட்டுக்கு நிம்மதியா தூங்க போனேன். என்கிட்ட வந்து இங்க நடந்தது சொல்லி கடைசியில நான் அவமானப்பட்டதான் மிச்சம். எல்லாமே உன்னாலதான். ஏய், உனக்கு நல்லது நினைச்சா என்ன ஏண்டி கொட்டுற? ஏய், புலம்பாத. வெண்ணிலா, முத்து மாமா, என்னாச்சு? இதை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க? ஸ்வேதா பேசின பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து மாமா. எனக்கு புரியுது. நாளைக்கு எங்களுக்கு உப்பு தாம்பாலம் கல்யாணத்துக்கு தேதி குறிக்க போறாங்க. அதை நினைச்சுதானே நீங்க கஷ்டப்பட்டு இருக்க. இதை பத்தி யோசிச்சு கவலைப்படாத. இதெல்லாம் சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காக தான். உனக்கு தான் தெரியல, நான் சித்தி பேச்ச மீற மாட்டேன்னு. என்னால் அது முடியாது. அதுக்காக தான் நான் இது எல்லாத்துக்குமே சம்மதிச்சிட்டேன். ஆனா ஒண்ணு வெண்ணிலா, நம்ம கையை மீறி இது நடந்துடாது. என்ன முத்து மாமா, எனக்கு உன் மனசு புரியாதா என்ன? எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நானே உன்னை நம்பாட்டி வேற யார் முத்து மாமா நம்புவா? எப்ப என் உயிர் போனாலும் சரி, அப்ப நான் உன் பொண்டாட்டியா தான் இருப்பேன். அது வரைக்கும் என் உயிர் கூட என்னை விட்டு போகாது முத்து மாமா. சரி, நீ போய் படு. ருத்ரா காத்துட்டு இருப்பா. ஹலோ. அப்படியா? என்னாச்சு? சரி, நான் வந்து பார்க்குறேன். வரேன். சரி, நான் கொஞ்சம் மில்லு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் வெண்ணிலா. சரி முத்து மாமா. அண்ணாமலா, வெளில ஏதோ மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சான். என்ன போய் பார்த்துட்டு வந்துருவா. நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்போ அந்த சித்ராவுடைய ஆத்மா எல்லாவித தடைகளையும் மீறி மீறி வருதுங்கிறது தெளிவா புரியுது. கண்டிப்பா அந்த ஆத்மாவுக்கு தெய்வத்தோட அருள் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அவளை அடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா இருக்காது. அதுக்கு மிகப்பெரிய சக்தியை நான் உருவாக்கணும். அப்ப என்னதான் சாமி பண்றது? அவளை அடக்கி வச்சாதா எங்க வீட்ல நடக்க போற நல்ல காரியங்கள் தடையில்லாம நடக்கும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த சித்ராவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்க இல்லையா? ஆமா சாமி, ஒரு பொண்ணு இருக்கா. ருத்ராங்கிறது அவளோட பேரு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க. அந்த சித்ராவுடைய பொண்ணை வச்சு ஒரு பூஜை செஞ்சோம்னா அந்த சித்ராவை என் கண்ணு முன்னாடி வரவழைக்க முடியும். இல்லன்னா அந்த சித்ராவை வரவழைக்கிறதே ரொம்ப சிரமமான காரியமாயிடும். இந்த பூஜையை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் சித்ராவை வரவழைச்சே தீருவேன்.
அது நிச்சயமா என்னால முடியும். சாமி, கண்டிப்பா நீங்க சொல்றத நான் செஞ்சு முடிக்கிறேன். எனக்கு என்னமோ அந்த நடுகள் பூஜைய உங்க வீட்ல பண்ணதுக்கு அப்புறம்தான் சித்ராவுடைய சக்தி அதிகமா இருக்குன்னு தோணுது. அதனால இந்த பூஜைய நடுகள் வச்ச அதே இடத்துல வச்சுக்கலாம். இப்ப உடனே கிளம்பலாம். நீங்க குழந்தைய கொண்டு வர வழிய பாருங்க. நமக்கு அதிக நேரம் இல்ல. கண்டிப்பா உடனே ஏற்பாடு பண்றேன் சாமி. யாருக்கு நீலாம்பரி ஃபோன் பண்ற? ஸ்வேதாவுக்கு. அத்த, மாந்திரிகர் ருத்ராவை வச்சு சித்ராவை அடக்கிறதுக்கான பூஜைய பண்றேங்கிறாரு. அதனால நாங்க அங்க வர்றதுக்குள்ள எப்படியாவது ருத்ராவுக்கு மயக்க மருந்து கொடுத்து பூஜை நடக்கிற இடத்துக்கு நீ அவளை கொண்டு வரணும். இது நடந்தா மட்டும்தான் சித்ராவை மாந்திரிகரால வர வைக்க முடியும், அவளை அடக்க முடியும். புரியுதா? சரிங்க அத்த, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வைக்கிறேன். மாந்திரிகர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது சித்ராவை அடக்கிட முடியும்னு தான் தோணுது. ருத்ராவை வச்சு பூஜை பண்ணும்போது அவ வந்துதானே ஆகணும். கண்டிப்பா அவ அடங்கிடுவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு. மருது, ம்? இன்னைக்கு ராத்திரி நடக்க போற பூஜைக்கு ருத்ரா வேணுமா? இப்பதான் அத்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நீங்க உடனே போய் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு வாங்க. என்ன ஸ்வேதா, திடீர்னு வந்து ருத்ராவை தூக்கிட்டு வாங்குற? இது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சது ரிஸ்க் எனக்கு தான். அம்மா வாங்கிட்டு தானே சொன்னாங்க. நீயே போய் தூக்கிட்டு வா. இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா? வர வர நீங்க எதிலையுமே ஈடுபாடு காட்டாம எரிச்சல் படுறீங்க மருது. அண்ணனோட சொத்து மட்டும் உங்களுக்கு வேணும். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி கூட செய்ய மாட்டீங்களா? ஆமா, அப்படியே சொத்து கிடைச்சிட்டாலும் எதுக்குமே வழி இல்லாம தானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுல பூஜை பண்ணா அப்படியே சொத்து மடியில வந்து விழுந்துருமா? ஓரிய வேலையை பார்த்துட்டு மருது, மாமா 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 ஜீப் வந்துருச்சு. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. நீ நானும் பேசிட்டு இருக்குது அண்ணன் மட்டும் பார்த்தா அவருக்கு வீணா சந்தேகம் வந்துடும். நான் ரூமுக்கு போறேன். மருது, கைய விடு. என்ன இப்படி சொல்லிட்டு போறீங்க? வேலைக்காரங்கள தான் வெளியில அனுப்பிச்சிட்டேன்ல. ஸ்வேதா, என்னாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிங்க. போங்க மருது. அண்ணன் ஏதாவது கேள்வி கேட்டா நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது? போங்க மருது, போங்க. ஐயோ, என்ன ஸ்வேதா? ஏய் மருது, அண்ணே, என்ன தூங்கல நீ? படம் பார்த்துட்டு இப்பதானே வந்தேன். சரி, அதுக்கு எதுக்கு நீ வந்து கதவை திறக்கிற? வேலை செய்யறவங்க இருப்பாங்களா? எங்க? எல்லாரும் ஏதோ விசேஷத்துக்காக போயிருக்கதா சொன்னாங்க. அதான் நான் வந்து. சரி சரி, நீ கண்ணு முடிக்காத, போய் தூங்க போ. ம், சரிண்ணா. ஸ்வேதா, வந்துட்டீங்களா மாமா? எத்தனை மணி தூங்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது பயங்கர தண்ணி தாகும் மாமா. ரூம்ல தேடி பார்த்தா வாட்டர் பாட்டில்ல தண்ணியே இல்ல. அதான் தண்ணி குடிக்க வந்தேன். ஆமா, மில்ல ஏதோ மிஷின் பிரச்சனைன்னு போனீங்களே மாமா, திடீர்னு வந்துட்டீங்க. கரண்ட் இல்ல, அண்ணாமலை விட்டுட்டு வந்திருக்கேன். ஆ, நிறைய வேலை பெண்டிங் இருக்கிறத பார்க்கணும். சரிங்க மாமா, தூக்கம் வருது. குட் நைட். இவன் முகமே சரியில்லையே.
சரியில்லைன்னு தோணுது. அப்படியே சித்திராவை உரிச்சு வச்சிருக்கா. தூங்கு வெண்ணிலா, நிம்மதியா தூங்கு. எனக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டப்படுவ. என்னதான் சாமி வரம் கொடுத்தாலும் கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிற நாள் நெருங்க ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. நம்ம எப்படி இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேருவோன்னு எனக்கு தெரியல. பயமா இருக்கு வெண்ணிலா. கண்டிப்பா சேருவோம் மாமா. இந்த ஜென்மத்துல நாம ஒண்ணு சேருவோம் முத்து மாமா. கண்டிப்பா அது நடக்கும் முத்து மாமா.